சுகுணா இவெண்ட் முடிய இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்குது. நம்மகிட்ட ஆல்ரெடி 551 டைமண்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம சுகுணா இவெண்ட் தான் எடுக்க போகிறோம்னு நினச்சேன். ஆனால் நம்மளை இப்படி கதரை விட்டு எடுப்பாங்கன்னு நினைக்க கூட இல்லை கைஸ். நம்மகிட்ட ஆல்ரெடி கிளியர் காசுலாம் கொடுத்துட்டு சரி இன்னும் 10,000 இன்னும் ஒரு 3 கிளியர் காசை கொடுத்துட்டு சரி போய் ஸ்பின் பண்ணி நம்ம எப்படியாவது சுகுணா மண்டல் எடுத்துருவோம். நம்மளுக்கு தான் ரொம்ப அனிமல்லாம் ரொம்ப பிடிச்சது ஆச்சே அப்படின்னு ஸ்பின் பண்ணலான்னு தொடங்கிட்டேன் கைஸ். நானும் போகிறேன் 2-1 அப்படின்னு கொடுத்து கடைசி நம்மளுக்கு 7 கொடுத்தாங்க. சரி 2ஆவது ஸ்பின் பண்ணுவோம். டக்குன்னு நம்மளுக்கு வாய்ஸ் பேக் அடித்து ஒரு 10 டோக்கன் அடிச்சிது. சரி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு லக் இருக்குதுன்னு நினச்சி நான் கொடுங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு நானும் அந்த மாதிரி கதரை விட்டாங்க. சரின்னு ஒரு கிளியர் காட்சை போட்டு கிளியர் காட்சி அடித்தா தான் நம்மளுக்கு லக்கு கிடைக்குமேன்னு ஸ்பின் பண்ணேன். நீங்கள் அதுலேயும் 2 கொடுத்து நம்மளே ஏமாற்றி விட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது? சரி அவ்வளோதான் வந்துட்டோம். ஃபுல்லாக ஸ்பின் பண்ணி எடுத்ததே ஆகணும்னு நானும் ஸ்பின் பண்ணேன். சுகுணா இவெண்ட்டுக்கே மொத்தம் 2000 அப்படி செலவு பண்ணியிருக்கேன் கைஸ். வாங்க என்ன வரையும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. டிவிட்டிட்டு ஆகிய சுற்றுறேன் சுற்றதான் விட்டாங்க. சரி நம்ம டைமண்ட் இல்லை சோலி முடிஞ்சு திரும்பி போய் ரீசார்ஜ் தான் பண்ணிட்டு வரணும்னு நானும் கிளம்பிட்டேன் கைஸ். சரி நம்மளும் டாப்அப் அடிச்சுட்டு வந்துட்டு சரி 2 கிளியர் காட்சை போட்டு ஈவெண்ட்டை சுற்ற ஆரம்பிச்சிடலான்னு நானும் சுற்றுறேன் சுற்ற விட்டாங்க. கிருன்னு எனக்கும் ஆகி போச்சு. வேறு வழி இல்லை. சுற்றி இந்த பண்டில் எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்டா ஆசை தான். ஆனால் அது நடக்கலையே பாருங்கள். நம்மளும் எப்படியாச்சும் இப்படி தொட்டு அப்படி தொட்டு எப்படியாச்சும் தருவாங்கன்னு தான் நினச்சேன். சரின்னு ஒரு 90 டப்புன்னு போடுவேன் பாருங்கள். 2 நாய்ப்பயல்களா அப்படின்னு கொடுத்து விட்டாங்க. சரி இன்னொருத்தனோட போடுவோன்னு அதிலே போட்டால் 2 அவ்வளோதான் கதரை விட்டாங்க. நம்மளுக்கு 164 மொத்தம் இருக்குது. இப்போ கடைசி ஸ்பின்னு இதில் நம்மளுக்கு அடிக்கணும்னு பார்ப்போம். கரெக்டாக 5 டோக்கன் அடிச்சிச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. நம்மகிட்ட 173 யூனிவர்சல் டோக்கன் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் இன்னும் 30 தாண்டா தட்டி சுகுணா மண்டல் அடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியே நம்மளை நினைக்க விட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது? சரி ஒரு வீக்லியை போட்டு வந்துடலான்னு தான் நினச்சேன். சரி இவங்களுக்காண்டி எது காசு செலவுன்னு யோசித்தேன். சரி ஒரு வீக்லியை போட்டு வந்துடுவோன்னு வீக்லியை டப்புன்னு ஒரு வீக்கில் போட்டு நீட்டாக களத்துக்குள்ளே இறங்கிட்டேன் ஸ்பின் பண்ணலான்னு. இப்போயாச்சும் கொடுங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட்டு. சரி 173 இருக்குது. ஒரு 300 டோக்கன் 226 போய் இதில் எடுத்துடலாம் நினச்சேன். அதையும் எடுத்துக்கலாம் ஆக்கி விட்டாங்க. சரி என்ன செய்கிறது? ஒரு கோல்டு ராயல் 10 ஸ்பின்னை போட்டு ஸ்பின் பண்ணுவோம் பாருங்க. 2 போட்டாங்க. நம்மளை ஆக்கி விட்டாங்க. சரி இன்னொரு ஒரு 2 கொடுத்து ஏமாற்றி விட்டாங்க. என்ன பண்ணுறது? 187 ரவுண்டாக சேர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா 46 டைமண்ட் இருக்குது. சரி நம்மகிட்ட ஒரு இது வேறு ஓடிக்கிட்டு இருக்குது ஆஃபரு. அதையும் போட்டு வந்துட்டு சுகுணா இவெண்ட் ரவுண்டை எடுத்துடலான்னு நினச்சிக்கிட்டு தான் டப்புன்னு பார்த்தா 200 டோக்கனு. எப்படி நினைக்காதீங்க. நம்ம போய் ஆஃபரை போட்டு ஸ்பின் பண்ண கிளிப்பு நம்ம அதனால் ஒரு சுகுணா இவெண்ட் வந்து அதாண்டா நிம்மதியாக இருக்குது. இப்படி கதரை விட்டு எடுத்ததுக்கு நம்ம எடுக்காமலே இருந்துடலாம்ன்ற மாதிரி தான் நம்மளுக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்க போட நல்லா தாண்டா இருக்கும். என் காசில் போகிறது என் காசு. வேறு என்ன செய்ய? நீங்களும் இதெல்லாம் பண்ணாதீங்க. வெட்டி நம்மளை பண்ண விட்டு கொஞ்சம் தரமானி தந்து அப்புறம்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிடுவானுங்க. இதுதான் கரீனாவோட பொழப்பே. சரி அடுத்த வழியை சந்திப்போம்.